கறி ஆகிறது இப்போ வந்து ஒரு 650-700 இடம் வெட்டிட்டாங்க. குறைஞ்சது இப்போ 2 டன் கறிக்கு பக்கமாக வந்திருக்கும். இது ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் தாலுக்கால இருக்கக்கூடிய சந்திபாளையங்கிற ஒரு கிராமம். இங்க அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழா வந்து ரொம்ப விசேஷமானது. கிடா வெட்டுதல் மட்டும்தான் இங்க திருவிழாவா நடக்குது. வருஷமும் வேண்டுதலுக்காக கிடா கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த வேண்டுதலா இருந்தாலும் சரி, வேண்டுதல் செஞ்சு அது நிறைவேறிடுச்சு அப்படின்னா கிடா கொடுப்பாங்க. எத்தனை கடாய் வந்திருந்தாலும் சரி அத்தனை கடாய் வெட்டி விருந்து செஞ்சுங்க. வர்றவங்க எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு. கடாய் கொடுக்கறது வந்து அவங்களோட வேண்டுதல். சாப்பாடு செய்யறது இந்த மாதிரி செலவுகள் எல்லாமே கோயில் சார்பாக தான் நடக்கும். அந்த கெடா கொடுக்கறது வந்து காலையில 3 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. மலந்தேர்ல வந்து நடராஜர் அவர் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு தேர் இருக்கும், அந்த சின்ன தேரா. அந்த தேர்ல வந்து காமாட்சி அம்மன் இருப்பாங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் சிறிய தேர்ல வந்து அங்காள பரமேஸ்வரி இருப்பாங்க. 3 தேரையும் கொண்டுட்டு போயிங்க மயானக்கரையில இந்த வேட்டக்கடா வெட்டுதல் நிகழ்ச்சி நடக்கும். வேட்டக்கடாய் வந்து ஒரு வருஷம் 800 கடாயும் வந்திருக்குங்க. இந்த வருஷம் வந்து 580 கடாய் வந்திருக்கு. ஊர் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. ஆனா அதை கிளீன் பண்ண கூட டைம் இல்லாத அளவுக்கு கடாய் வந்திருக்கு. இது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லைங்க, பெங்களூர்ல இருந்து வந்திருந்துச்சு. 2-3 கடாய் வந்தது. ஒசூர்ல இருந்து வந்ததுங்க, மதுரையில இருந்து வந்திருந்தது, தர்மபுரிக்காரங்க வந்திருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. திருவிழா வருஷம் நடக்காதுங்க. பூ வாக்கு கேட்டு அந்த வாக்கு வந்தா மட்டும்தான் அந்த திருவிழா நடக்கும். பௌர்ணமியில வந்து வாக்கு கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுல இருந்து தை அமாவாசையா இருந்தாலும் சரி, இல்ல மாசி அமாவாசையா இருந்தாலும் சரி, அப்ப உங்களுக்கு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்கு கிடா கொடுக்கறவங்க இருக்காங்க. சக்தி வாய்ந்த சாமிங்க. ஒரு வேண்டுதல் வச்சா எல்லா காரியம் நடக்கும். அதுக்காக நிறைய பேர் மக்கள் வருவாங்க. வெளியூர்ல இருந்து வெளி மாவட்டத்தோட வருவாங்க. ஈரோடுக்குள்ள நீங்க எங்க போயிட்டு சந்திபாளையம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில்னு கேட்டீங்கனாலுமே எல்லாருக்கும் தெரியும்.